அதிமுக பாஜக கூட்டணியிடையேயான தொகுதி பங்கீடு இன்று நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வந்து விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை தான் இப்போது நாம் பார்த்தோம். அந்த பேட்டியில் தமிழகத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட இருக்கிறது என்றும் திமுக ஆட்சியால் தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதால் இந்த தொகுதி பங்கீட்டில் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே எந்த விதமான முரண்பாடும் இல்லை, ஒரே குடும்பமாக தொகுதி பங்கீடு அனைவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நிறைவடையும் என்றும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே அறையில் இன்று மாலையில் அதிமுகவின் தலைமை அலுவலகமான அந்த ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் இந்த அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட அனைவரும் அமர்ந்து இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கட்சிக்கு கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் என்பதை இறுதி முடிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த தொகுதி பட்டியலை இறுதி செய்துவிட்டு திரும்பியிருக்கிறார்கள். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் டெல்லி சென்று திரும்பியுள்ள சூழ்நிலையில் இன்று கடந்த வாரமே பியூஷ் கோயல் தமிழகம் வருவதாக இருந்த சூழ்நிலையில் இன்று அவர் சென்னை வந்திருக்கிறார். இதனால் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை தொகுதி என்பதும் இன்றே அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இன்றே அந்த கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்படும், தொகுதிகளின் எண்ணிக்கை அறிவிக்கப்படும். அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அந்த கூட்டணியோடு இணைத்து அறிவிக்கப்படுமா அல்லது தனித்தனியாக அறிவிக்கப்படுமா என்பது இன்று மாலை கூட்டாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பியூஷ் கோயலும் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சி தலைவர்களோடு அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.